அனைவருக்கும் காலை வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பர்களே, நாம் செய்யும் இந்த எளிய முறை குண்டலினி யோகம் ஒரு சாதாரண தவமே அல்ல. மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கியது. அதற்கு பெயர் பிரம்ம வித்தை. இந்த வார்த்தையை மறக்க கூடாது. மகரிஷி ஒரு கவிதையில் கூறுகிறார், வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும். நமக்கு நன்றாக தெரியும், ஆய கலைகள் 64 என்பார்கள். பேச்சுக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, சமையல் கலை போன்று மனிதன் 6வது அறிவை பயன்படுத்தி அனைத்தையும் கலையாக செய்கிறான், ஆர்ட். ஆனால் அதைவிட மிக மிக உயர்வு இந்த பிரம்ம வித்தை என்பதாகும். பிரம்மம் என்றால் தெய்வம், தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்தியை உடலுக்குள்ளாகவும் மனதுக்குள்ளாகவும் கொண்டு வந்து உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடு சிறப்பாக வாழ்வது என்பது சாதாரணமாக எந்த முறையிலும் சாத்தியமில்லை. ஆனால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த பிரம்ம வித்தையை நமக்கு எளிமையாக்கி கொடுத்திருக்கிறார். எனவே நாம் அனைவரும் தவம் செய்யும் பொழுது அந்த பிரம்ம வித்தையை தான் பயன்படுத்துகிறோம். பிரபஞ்ச தெய்வீக சக்தி, தூய்மையான சக்தி எங்கும் இருக்கிறது, எல்லாவற்றிலும் இருக்கிறது. இயக்கமாக நம்முள்ளாகவும் இருக்கிறது. நம்மையும் இயக்குவது அதுவே. அந்த பிரபஞ்ச தெய்வ சக்தியை நம் மனதால் நம்மோடு தொடர்பு படுத்தி அதை தவத்தின் மூலம் நம் உடலிலே, உடல் செல்களிலே, உயிரிலே, கருமையத்திலே, மனதிலே இறக்கி வைத்துக் கொள்கிறோம். இதுதான் குண்டலினி தவம். இதுதான் பிரம்ம வித்தை. இதற்கு நமக்கு ஆன்மீக அறிவு அல்லது ஞானம் வேண்டும். நம் உடலை பற்றிய ஞானம், உயிரை பற்றிய ஞானம், மனதை பற்றிய ஞானம், நமது ஜீவகாந்தம், வான்காந்தம், தெய்வ சக்தி, இவைகளில் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு தொடர்ந்து தவம் செய்து செய்து பழக வேண்டும். பழக பழக அந்த பிரம்மம் என்கிற தெய்வ சக்தியை நம் உடலுக்குள்ளாக, மனதுக்குள்ளாக கொண்டு வருவது என்பது இயல்பாகிவிடும், எளிதாகிவிடும். உடல் நலம் இயல்பாக நன்றாக இருக்கும், மன வளம் மிகும். இதை வைத்துக்கொண்டு நம் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம், பொருள் ஈட்டலாம், நட்பு நலத்தை அதிகம் செய்து கொள்ளலாம், வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அனுபவிக்கலாம். சக்தி நிறைய இருக்கும், வாழ்நாள் முழுவதும் இருக்கும். மருத்துவ செலவுகள் இருக்காது, குறைந்துவிடும். எனவே மிக மிக உயர்ந்த இந்த கலையை அதன் மதிப்போடு, அதன் புனிதத்தோடு ஆசான் நினைவில் நின்று நாம் தவங்களை ஒவ்வொரு நாளும் விடாமல் செய்து வருவோம். மகரிஷி ஒரு கவியில் கூறுகிறார், வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. வேதாந்தம் என்றால் என்ன? கடவுளை பற்றி நினைப்பது, கடவுளை பற்றி பேசுவது,
கடவுளை மந்திரங்களால் வழிபடுவது, இவைகள் மிக சொற்ப பலனே கொடுக்கும். ஆனால் நேரடியாக மனம் ஒரு காந்தம், பிரபஞ்சம் ஒரு காந்தம், இந்த ரெண்டு காந்தத்தையும் இணைத்து அந்த தூய காந்த சக்தியை நம் மனம் பெற்று உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் கொடுக்கும் பொழுது மிக மிக அற்புதம். இதைவிட உயர்ந்த தெய்வ சக்தியை பெறுவதற்கு எளிய வழி இந்த உலகத்தில் கிடையாது. அத்துவிதமாகி அவன் எங்குமாகி அணு முதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை, சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானே யான தனையறிந்த வித்தை அது, தர்க்கம் வேண்டாம் என்று கடைசியில் முடிக்கிறார். தர்க்கம் வேண்டாம் என்றால் 99% மனிதர்கள் சாதாரணமாக மனதை கொண்டு, மேல் மனதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தன்னுள்ளாக இருதயம் இயங்குவது, 5 ஓட்டங்கள் நடப்பது, ஜீரண சக்தி, கழிவுப் பொருள்கள் முறையாக வெளியேறுவது தெய்வ சக்தியால் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே தெய்வ சக்தி தான் பூமியை அந்தரத்தில் இயக்குகிறது, பஞ்ச பௌதிகங்களாக இருக்கிறது, பிரபஞ்சமாக கோடானு கோடி ஆண்டுகளாக இருந்து ஒழுங்கு அமைப்பு ஆற்றலாக இயங்குகிறது என்ற கருத்தையும் அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. எனவே அவர்களுக்கு இந்த தவத்தினால் அதை உணர்ந்தவர்கள், அந்த ஆற்றலை பெற்றவர்கள், அந்த வழியை காண்பித்த பிறகு கூட அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் மனநிலையிலிருந்து அதை தர்க்கமாக மாற்றுவார்கள், ஆர்குமெண்டாக மாற்றுவார்கள். எனவே அவர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய மன அலைச்சூழல் வேறு மாதிரியாக இருக்கிறது. எனவே மகரிஷி அவர்கள் இது சம்பந்தமாக, பிரம்ம வித்தை சம்பந்தமாக பயிற்சி செய்யுங்கள், அனுபவியுங்கள், அனுபவமாக உணருங்கள், தர்க்கமாக மாற்றாதீர்கள் என்று கூறுகிறார். ஒரு அற்புதமான பழம் இருக்கிறது. இதுவரையிலும் அந்த பழத்தை நாம் பார்த்ததில்லை. அதை ஒருவர் மிக மிக இனிப்பாக இருக்கும் என்று கூறுகிறார். அவர் என்னதான் அதை விளக்கினாலும் அது எந்த மாதிரியான இனிப்பு என்பது நம்மால் உணர முடியாது. அதே போல பிரம்ம வித்தையை பயின்றவர்கள், உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னாலும் அவர்களுக்கு அந்த ஏற்கும் தன்மை இல்லை என்றால் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அனைவரையும் மனவளக்கலைக்குள் கொண்டு வருவதற்கு காயகல்ப பயிற்சியையும் எளிய முறை உடற்பயிற்சியையும் முதலில் வைத்தார். இதை அனைவரும் செய்வது சுலபம், இதில் தத்துவங்கள் எதுவும் இல்லை. எனவே இதில் உள்ளே வருகிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 100க்கு ஒரு 5 பேராவது இந்த பிரம்ம வித்தையை புரிந்து கொண்டு பயிற்சி செய்து பயன்பெறட்டும் என்று காய்கல்பத்தையும் உடற்பயிற்சியும் வைத்தார்கள். எனவே நாம் அனைவரும் சிந்தனையாளர்கள், தவத்தை ஏற்றுக்கொண்ட அனைவருமே மிக மிக பெருமைக்குரியவர்கள். தவம் நம் அருகில் வந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பவர்களுக்கு நாம் வாழ்த்துவோம். அவர்களும் இதை புரிந்து கொண்டு வர வேண்டும் என்று வாழ்த்துவோம். நமக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பை, ஒரு நல்லதொரு குருவை இணைந்து தொடர்ந்து தவத்தின் அருமையை புரிந்து கொண்டு தவம் செய்து நீண்ட நாள் வாழ்ந்து நம் உடலையும் மனதையும் நன்றாக வைத்து கொண்டு
அது குடும்ப அமைதியாக மாறட்டும், சமுதாய தொண்டாக மாறட்டும். நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ்வதற்கு உதவி செய்வோம் என்று கூறி இப்பொழுது ஒரு அருமையான பஞ்சபூத நவகிரக தவத்திற்கு செல்வோம். வாழ்த்துக்கள்.